Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 78 part 1. ஓபன் பண்ணா நைட் டைம் உரஹரா ஷாப்பா காட்டுறாங்க. அங்க இஷிடாவுக்கும் யோஷினாவுக்கும் பேண்டேஜ போட்டு படுக்க போட்டிருக்காங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது இந்த ஜின்டா பைய பெரிய அண்டால சுடுதண்ணியை தூக்கிட்டு வருவானா. உரு பார்த்துட்டு ஏண்டா இங்க என்ன அம்பாஸ்டர்ல ஆக்சிடென்ட் ஆயா கிடக்குறாங்க, இவ்வளவு தண்ணியை தூக்கிட்டு வந்திருக்கியம்பா. அவன் கடுப்பாயா அதெல்லாம் எதுக்காச்சும் தேவைப்படும், நீ பேசாம இருப்பான். அப்போ டெஸா இருந்துட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது, நான் என்னோட ஸ்பெஷல் மெத்தட யூஸ் பண்ணி அவங்கள ஹீல் பண்ண போறேன்பா. அப்படி என்ன பண்ண போறான்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இந்த கோன் பைய வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ஏன்டா அவ்வளவு பெரிய பல்பாடா நீ அப்படி அப்படின்னு பேசின உடனே ஜின்டாக்கு கடுப்பாயி, ஏன்டா எருமை நீ வெறும் ஒரு பொம்மை, மனுஷங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமான்னு அவனை புடிச்சு வச்சு பிக்காத குறையா கண்ட மேனிக்கு அப்படியா இப்படியான்னு இழுத்து அவனை ஒரு வழி பண்ணிடுவான். அதோட நிப்பாட்டினா பரவாயில்லையே, உன் மேல கேவலமான நாத்த அடிக்குது, உன்னை இப்படியே விட்டா நீ ஊரையே நாத்தக்காடாக்கிடுவடா, அதனால உன்னை நான் கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த சுடுதண்ணிக்குள்ள தூக்கி போட்டா கதி கதர்வான்னு பார்த்தா ஆஹா வாட்டர் நல்லா சூப்பரா இதமா இருக்குதும்பா. கடுப்பாயி தலையிலேயே ஒரு மிதியை மிதிச்சு தண்ணிக்குள்ள முக்கிடுவான். இப்படி இவங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே டெசாய்க்கு கடுப்பாயி, எல்லாரும் கொஞ்ச நேரம் கம்முன்னு பேசாம இருங்க, இங்க அடிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்கள கத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அட பேதியில போனவனேன்னு அவங்க தெரிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம இச்சிகோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எல்லாம் கடைசியா நடந்த சண்டையினால தான். உடனே அம்பிட்டு வரும் அப்படியே டாபிக்க மாத்திர மாதிரி, காத்து சரியில்லை, வாத்து நல்லா போகுது இல்ல, பூத்துல போன் போகும்ல, அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ரூக்கியா ஏதாச்சும் சோல் சொசைட்டில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சான்னு கேப்பா. ஆக்சுவலா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்களாமா, என்ன பஞ்சாயத்து என்ன நடக்குதுன்னு. அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் மேட்டர் என்னன்னே சொல்லுவாங்களாம். அதே நேரம் சோல் சொசைட்டில மயூரியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டை காட்டுறாங்க. அங்க ஜூஷிரோ, டோஷிரோ, நெமு, ஷுன்சுயின்னு எல்லாருமே ரொம்ப சீரியஸா மயூரியோட கம்ப்யூட்டரை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா பயங்கரமா டீகோட் ஆயிட்டு இருக்கும். என்னன்னா இவன் தானே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோட ஹெட், இவன் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி எல்லாத்தையும் டீகோட் பண்ணி முடிச்ச உடனே அந்த பவுன்ஸுங்களோட டேட்டா எல்லாம் வரும். அதுல காட்டுற ஒவ்வொருத்தருமே மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல ஆபத்தானவங்க தான். அதுக்கப்புறம் குயின்சீஸோட லிஸ்ட் எல்லாம் காமிப்பா, முன்னாடி இருந்தவங்க இப்போ கடைசியா இருக்கிறவங்கன்னு. நம்ம இஷிடா அவங்க தாத்தா போட்டோ எல்லாம் வரும்னு வைங்க. இதுக்கு முன்னாடி பவுன்ஸுங்க அண்ட் குயின்சீஸுங்கன்னு ரெண்டு ட்ரைப்ஸா இருந்தாங்க. ரெண்டு பேத்துக்குமே என்னைக்குமே ஒத்து போகாது, மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. அப்படி நடந்த ஒரு சண்டையை தான் இப்போ ஃபுட்டேஜா காட்டுவாங்க. இதை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் ஃபோர்ஸ். சண்டை பார்க்க கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். கண்ட ஷேப்ல இருக்க ஒன்னொன்னு வந்து அட்டாக் பண்ண, அதை இவங்க அம்ப வச்சு அட்டாக் பண்ணன்னு ரொம்ப நேரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபுட்டேஜை தெளிவா பார்க்கும் போதே தெரியுது பவுன்ஸுங்களோட டார்கெட் எல்லாமே குயின்சீஸ் தான். அப்படியே போக போக கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுட்டேஜ் அப்படியே கட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, இதுவே ரொம்ப ரொம்ப பழைய ரெக்கார்டிங், இந்த அளவுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு மயூரி சொன்ன உடனே ஒன்னு மட்டும் இவங்களுக்கு தெளிவா தெரியுது, இன்னுமே குயின்சீஸுக்கும் பவுன்ஸுகளுக்கும் பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குதுன்னு. ஷுன்சுய்க்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் அதிகமா தான் இருக்குது. அந்த சண்டையப்போ பவுன்ஸுங்க குயின்சீஸை புடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சில காலங்களுக்கு இந்த பவுன்ஸுங்க என்ன பண்ணிருக்காங்க, உயிரோட இருக்க மனுஷங்களோட சோலை டைரக்டா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போதே தூக்கி வாரி போடும். பவுன்ஸுங்களுக்கு ஒரு லா ஒன்னு இருக்குது, என்னன்னா எப்பவுமே செத்தவங்களோட சோலை மட்டும்தான் இவங்க அப்சர்வ் பண்ணிக்கணுமே தவிர உயிரோட இருக்கவங்கள யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா ஒரு சண்டை ஒன்னு பார்த்தோம்ல ஃபுட்டேஜ்ல, அந்த சண்டைக்கு அப்புறம் தான் அவங்க உயிரோட இருக்க மனுஷங்களோட சோலையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா சோலோட குவான்டிட்டி குறைஞ்சது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எப்பப்பெல்லாம் அவங்க பெரிய லெவல்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்களோ அந்த டைமுங்கும் போதெல்லாம் அந்த பவுன்ஸுங்க அவங்களோட லா எதையுமே மதிக்காம ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க சோலை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு விஷயம் ஏன் எதுக்குன்னு தெரியல, அவங்களுக்கு குயின்சீஸ் தேவைப்படுறாங்க. இது எல்லாமே பழைய ரெக்கார்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான் இவனால கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, பவுன்ஸுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இத சொன்ன உடனே அம்புட்டு பேர்த்தோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு கலவரம் ஆதி பஞ்சாயத்து பெருசாகிட்டே போகுதுன்னு. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் எல்லாத்தையுமே யோரோயிச்சி சொன்ன உடனே இவங்களுக்கே ஷாக்கு, இதெல்லாம் உண்மையான்னு. வேற யாராவது சொல்லி இருந்தா நம்பி இருக்க மாட்டாங்க. இந்த நியூஸை யோரோயிச்சி கிட்ட சொன்னதே ஜூஷிரோ தான். அப்பதான் நம்ம ரூக்கியா என்ன சொல்லுவான், கரியாவோட பிளான் இஷிடாவோட குயின்சி பவரை யூஸ் பண்ணி ஹாலோ வேர்ல்டுல ஓட்ட போடணும், அதுக்கு தான் அவனுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களோட சோல் பவரும் தேவைப்படுது போல, அதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா புரியாத விஷயம் என்னன்னா குயின்சியோட எபிலிட்டியை இவன் எப்படி யூஸ் பண்ணுவான் தான். யோரோயிச்சி என்ன சொல்லுவா, இப்போதைக்கு இவங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்குது, அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் என்ன இருந்தாலும் இவங்களோட
அவங்களோட வேலை அந்த கரியாவையும் பவுன்ஸுங்களையும் ஸ்டாப் பண்ணணும். அவங்க மனுஷங்க யாரையும் அட்டாக் பண்ண விடாம தடுக்கணும். அப்போ நம்ம இச்சிகோக்கு ஒரு டவுட் என்னன்னா பவுன்ஸுங்க எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷங்களை அட்டாக் பண்ணி அவங்க சோலை அப்சர்வ் பண்ணிட்டு குயின்சி பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஹாலோ வேர்ல்டுக்குள்ள போகணும்னு தான் பண்றாங்களா? கரியாவோட உண்மையான பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மால அவனை நினைச்சு அப்படியே பதறுவான். என்னன்னா இவன் ஏகப்பட்ட பேர்த்து கூட சண்டை போட்டிருக்கான். ஆனா ஒத விரல வச்சு இவனை அடிச்சு தெரிய விட்டான் பாத்தீங்களா? ஆல்ரெடி அவன்கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்குது. எதுக்கு இன்னும் பவர் வேணும்னு ஆசைப்படுறான். அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். சொல்ல போனா அவன் எந்த ஒரு சீப்பான ட்ரிக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மால பதறத பார்க்கும் போதே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் அடிச்சிருவேன், தூக்கி போட்டு பல்ல உடைச்சிருவேன், மிதிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கவன் இப்படி அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கானேன்னு எப்படி அவன் பயப்படுறான்னு சொல்றாங்கன்னா அவன் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை பத்தி பேசும்போதே கேட்டதுக்கு என்ன சொல்லுவான்? அவனை பார்த்து பயம்ட்டு இல்ல, ஆனா என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவன் கவலைப்பட்டதை பார்த்துட்டு எல்லாருமே கவலைப்படுவாங்க. அந்த டைமுங்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம். ஐயோ என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையானு பதறிட்டு இருக்கும் போது இவங்க கடையை நோக்கி ஏதோ ஒரு அனிமல் ஒண்ணு பயங்கர வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்குது. யாரான்னு பார்த்தா அந்த காஞ்சு பைய தான் கதவை ஒட்டச்சுக்கிட்டு அப்படியே பொத்துன்னு வந்து விழுவான். இந்த லூசு பைய கடையை விட்டுட்டு வந்திருக்கான். ஓனர் வந்து ஷிபா கிட்ட காஞ்சு எங்கன்னு விசாரிச்சா இங்கதான் சுத்திட்டு இருந்தா எங்க போனான்னு தெரியலமா, மேபி பாத்ரூம்ல போய் பதுங்கி இருப்பான் அப்படின்ட்டு அந்த ஆளு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஆளுக பிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவாங்க. நான் பேதியில போனவன டோருன்னு ஒன்னு எதுக்குடா வச்சிருக்குது, இப்படி பிச்சுக்கிட்டு உள்ள வர்ற, நீ தான் சரி பண்ணும் இல்ல பொலந்துருவேன்பா. அந்த டைம் பண்ணி அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா எப்பவுமே அந்த காட்டு பண்ணி மேலதானே ஏறி டிராவல் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் அவன் சோல் சொசைட்டில பண்ணிட்டு தெரிஞ்சா ஓகே, இங்க எப்பறா பண்ணிய பிடிச்சேன்னு கேட்டா ஜூல இருந்து ஆட்டைய போட்டு வந்திருக்கான். சரி இப்ப இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டா இவனால டவுன்ல ஒரு 2 போன ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடிஞ்சதாமா. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம இச்சிகோவோடதுன்னு. இது அங்க இருந்த யாருமே நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி அவனை கிண்டல் பண்ணுவாங்களா, அவனுக்கு கடுப்பாவும். என்னன்னா குப்பை மாதிரி நாத்தம் அடிக்குதாமா, அதனால டோரை திறந்து விடுங்கப்பா. ஒய்யால நான் என்ன குப்பை தொட்டியா, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பானா. ஆமாடா நீ குப்பை தொட்டி தான், நான் உன்னை ஃப்ரெஷ் ஆக்குறேன். டேய் கிளவா, இங்க ட்ரைனிங் பண்றதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்காடான்னு கிசுகேவை பார்த்து கேட்பான். எது கிளவனா, லூசு பையல, நானும் அக்காவும் ஒரே செட்டு தான்டா. சரி இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இவன் தான் பெரிய இடம் ஒன்று வச்சிருக்கானே ட்ரைனிங்காகவே, அதை திறந்து காட்டுவான். உடனே காஞ்சு அவன் கிகையில இருந்து வெளியில வந்துட்டு நீயும் வெளியில வாடான உடனே ஏன்டான்னு பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அவனையும் பிடிச்சி வெளியில இழுத்து இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சி அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருவானுங்க. ஆடா சண்டால பயல்களான்னு கத்திக்கிட்டே உள்ள விடுவான். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு ட்ரைனிங்னு சொல்லிட்டு என்னென்னலாம் காமெடி பண்ண போறானுங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!